صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கருணை கிருபை அல்லாஹ் நம்ம எல்லாம் மோமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தானும் புகழ்கிறான், நம்மையும் அவர்களை புகழும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நானும் பெருமானாரின் மீது அருள் மழை பொழிகிறேன், நீங்களும் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்து சொல்லுங்கள் என்ன அர்த்தம்? அல்ல இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் மழை பொழிகிறார்கள், அவர்கள் மீது கருணை பொழிகிறார்கள். நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத் சொல்லுங்கள் எல்லாரும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஸலவாத்து சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ஸலவாத்து சொல்கிறது தெரியுது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரக். யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் நீ கருணை பொழிவாயாக. அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அருள் மழை பொழிகிறான், கருணை புரிகிறான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய நிஅமத்துகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஸலவாத்துக்கு இடைவெளி இருக்கா? இடைவெளி இருக்கா? இல்லையா? நம்ம ஸலவாத்தை விட்டு விட்டு சொல்கிறோம், காலையில் கொஞ்சம் நேரம், மதியம் கொஞ்சம் நேரம். இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ஸலவாத்துக்கு இடைவெளி இருக்கா? இன்னல்லாஹ வ மலாயிகத்து. சலாத்து மலாயிக்கா, அப்புறம் சலாத்துல்லா அல்லாஹுடைய ஸலவாத், அருள் புரிதல், கருணை புரிதல், நேமத்துகளை தருதல், கொட்டுதல், இது அல்லாஹுடைய ஸலவாத். இது கேப் இருக்கா? இடைவெளி இருக்கா? இல்லை, நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இல்லை அல்லாஹ் காலையில் கொஞ்சம் நேரம், அப்புறம் சாயந்தரம் ரெஸ்ட் விட்டான், இல்லை நைட்டு இருந்து மறுபடியும் 2 மணி நேரம் நாம் ஸலவாத் ஓதுறோம்ல. மௌலூது மாதம் வந்துச்சுன்னா உலமாக்கெல்லாம் காலையில் ஃபஜ்ருக்கு பண்ணி ஒரு இடத்துல மௌலூது, லுஹருக்கு பண்ணி ஒரு மௌலூது, அஸருக்கு பண்ணி ஒரு இடத்துல மௌலூது ஷரீஃபு, மக்ரிபுக்கு மௌலூது, அந்த மாதிரி அல்லா தஆலா ஒரு வக்துக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கருணை புரிகிறானா? அப்படியா? அப்படி இருக்க பை டெய்லி மக்ரிப் பண்ணி மௌலூது ஷரீஃப் வர மாதிரி இல்லை. இப்போ அல்லாஹ்வின் ஸலவாத் எப்போ சொல்லுங்கள்? எப்போமா? எப்போமா? 24 மணி நேரம். 24 மணி நேரமும் அல்லாஹ் ரசூலுல்லாஹின் மீது கருணை புரிந்து கொண்டே தான் இருக்கிறான், அருள் மழை பொழிந்து கொண்டே தான் இருக்கிறான். விளஞ்சாயுது? சரி, இடைவெளி இருக்கா அல்லாஹ்வுடைய ஸலவாத்துக்கு? ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சரி, எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கிறான்? எந்த ரசூலில் பிறந்தவொன்னே ஆரம்பித்து ரசூலில் மௌத்தா பண்ண முடிச்சானா, இல்லை நடந்துட்டு இருக்கா? அவருடைய இப்திதா எங்க, இன்திஹா எங்க? மின் இலா ஒன்று இருக்கும்ல, தி பிகினிங் அண்ட் எண்டிங். எங்கே ஸ்டார்ட், எப்போ முடியுது பாய் சொல்லுங்க? அல்லாஹ் பெருமானார் மீது எப்போ ஸலவாத்து பொழிய ஆரம்பம் செய்தான், எப்போது அல்லாஹ் தஆலா முடிப்பான்? இப்போ முடிக்கல, இப்போ எப்போ முடிப்பான்?
எப்போ ஆரம்பிச்சான் ஜி? அல்லாஹ் தஆலா ஷான் அஹதியத்திலிருந்து எப்போ வஹதத்துக்கு வந்தானோ அப்பயே ஆரம்பிச்சாச்சு जी। जब गंज खफी से नूर मख्फी निकला तो अल्लाह ने नाम उसको मोहम्मद रखा, सलवात शुरू हो गया था। सलवात அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கஞ்ச ஹஃபீலிருந்து அஹதியத்திலிருந்து எப்போ வஹதத்துக்கு வந்துச்சோ, எப்போ அல்லாஹ் தஆலா அஹதியத்திலிருந்து வஹதத்துக்கு வந்தானோ ஜி, அப்போ அல்லாஹ் தஆலா முஹம்மதுடைய நூறு எப்போ வெளியாச்சோ அப்போ இருந்து அல்லாஹ் கருணை புரிந்து கொண்டே தான் இருக்கிறான், அருள் புரிந்து கொண்டே தான் இருக்கிறான். சரிங்க, இந்தியா எப்போ, முடிவு எப்போ? சொல்ல பிறக்க ஒன்றையா சொல்ல மௌத்தா பண்ண முடிஞ்சிருச்சு செலவாத்து? இல்லை கியாமத்து வந்து எல்லா வஸ்துக்களும் காயினாத்தும் அழிஞ்சிருமே, அப்போ செலவாத்து முடியுமா? ரெண்டாவது சூர் ஊதுவாங்களே, முதல் சூர்லேயும் முடியாது, ரெண்டாவது சூரில் முடியுமா? இல்லை. சொர்க்கத்தில் இன்திஹா இருக்கா? இல்லை. லா இலா நிஹாயா, முடிவே இல்லாமல் அல்லாஹ் தஆலா அருள் புரிந்து கொண்டேதான் இருக்கிறான். சரிமா? அப்படி அல்லாஹ் தஆலா இடைவிடாது பேரருள் புரிகிறான், பெரும் நியமத்துகளை கொட்டுகிறான். ஜி, என்ன கொடுத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு? அப்படி அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான் என்றால் என்ன கொடுத்தான்? சுசல்லாசம் ஹயாத்தாக இருந்தாங்க, ஹயாத்தை கொடுத்தான் அல்லாஹ், இல்மு கொடுத்தான், இராதா கொடுத்தான், அவன் சிஃபாத்துக்கள் அல்லாஹ் அவங்கள வெளியாக்கினான், சாப்பாடு கொடுத்தான், சரி ரஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ என்ன அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கான் பெருமானாருக்கு? இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இந்த பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஜி தன்னுடைய முழு கமாலாத்துக்களை வெளியாக்கி கொண்டே இருக்கிறான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய காட்டக்கூடிய முழுமையான கண்ணாடியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜி என்னவெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்ததோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதையுமே விட்டு வைக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். எதை? ஒன்றே ஒன்று தவிர. என்ன? அல்லாஹ்விடம் இருக்கக்கூடியது ஜாத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருக்கக்கூடியது ஆரிசி அல்லது அதாயி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இடத்துல ஹயாத், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார் எல்லாவற்றையுமே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கொடுத்தான். ஜி, உங்கள் ஜெராக்ஸ், உங்களுடைய கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு, ஜெராக்ஸ் போட்டு எடுத்துங்க. இல்லை ஏதாவது வார்த்தை விட்டுருக்குமா? ஏதாவது பாஷை, ஏதாவது இங்கிலீஷுக்கு இங்கிலீஷு, தமிழுக்கு தமிழ் இருக்குமா இல்லையா? எதுவாவது அங்கே வந்து மிஸ் ஆகுமா? உங்கள் ஆதார் அட்டை கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்தீங்கம்மா, மிஸ் எதாகுமா? பாஷா உருதுலேருந்து தமிழ்னு தமிழ் ஜெராக்ஸில் எழுதி போட்டிருக்கான். இங்கே அனைத்து பாஷையிலும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கப்படும். அனைத்து பாஷையிலும் அனைத்து மொழிகளும் டைப் அடித்து கொடுக்கப்படணும், அது வேறு விஷயம். இங்கே அனைத்து மொழிகளும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கப்படும் போட என்ன இருக்குது? என்ன இருக்கோ அப்படி, ஆனால் அது அசல், இது நகல். பழஞ்சுங்களா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறேன்னா, நான் எதையுமே உங்களுக்கு நான் விட்டு வைக்கவில்லைன்ட்டான். அறிஞ்சுங்களா? அவனுடைய சிஃபாத்துகளுடைய முழுமையாக அல்லாஹ் வெளியாக்கினான், எல்லாத்துக்கும் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. எல்லா காயினாத்துக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தன்னுடைய சிஃபாத்துகளையும் வெளியாக்கி வச்சான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய இக்திஸாவுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே எவ்வளோ வெளியாக்கணுமோ அவ்வளோதான். கஹி முதுகம் கஹி முன்ஃபக், கஹி குச் ஹோ கஹி குச் கம். சில இடங்கள் எல்லாம் கொஞ்சம் மொத்தமாக கொடுத்தான், சில பிரித்து பிரித்து கொடுத்தான், சில இடங்களில் கூட கொடுத்தான், சில இடங்களில் குறைய கொடுத்தான் தன்னுடைய சிஃபாத்துக்களை. கஹி முன்ஃபக் கஹி முதுகம் கஹி குச் ஹோ கஹி குச் கம். கஹி முன்ஃபக்னா பிரித்து பிரித்து கொடுத்தான். ஒருத்தருக்கு ஒரு சிஃபத்து இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு சிஃபத்து கம்மியாக இருக்கும். ஒருத்தர் ரஹம் இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹம் பிரதிபலிக்கும்,
ஒருத்தர் அல்லாவுடைய கரம் பிரதிபலிக்கும், ஒருத்தர் அல்லாவுடைய கதவை பிரதிபலிக்கும். எல்லாத்தையும் ஒவ்வொரு பிரதிநிதியாக்கலாம். முழுமையா யாருக்கு கொடுத்தான்? அல்லாஹ் தாலா கொடுத்தான். அது யாருங்க? மஸ்ஹரே அத்தம் யாரு? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஹி முதுகம் கஹி முன்ஃபக் கஹி முதுகம் கஹி குச் ஹோ கஹி குச் கம் मगर पूरे के पूरे मुस्तफा अल्लाह अल्लाह मगर पूरे के पूरे मुस्तफा अल्लाह अल्लाह जिधर देखो அப்ப அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய முழுமையான பிரதிபலிப்பாக யார் இருந்தார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையுமே அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ் கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணல, முழுசா கொடுத்தான் அல்லாஹ் தாலா. அதனாலதான் அவங்க மஸ்ஹரே அத்தம் என்று சொல்றது. ये सारे कायनाते हक समझ लो एक जुमला है. எப்பா தனித்தனியா பிரிச்சுட்டு உட்காந்துருக்கிற? இது எழுத்து அது வார்த்தை, ஏன் தனித்தனியா பிரிச்சுட்டு உட்காந்துருக்கிற? மொத்தமா சொல்றேன் கேட்டுக்கோ. ये सारे कायनाते हक समझ लो एक जुमला है. ஒரே வாக்கியம் தான். खबर जिसका मोहम्मद मुबतदा अल्लाह अल्लाह खबर जिसका முஹம்மது முபுத்ததா அல்லாஹ். எழுவாய் அல்லாஹ், அதன் பயனில்லை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸ்டார்டிங் அல்லாஹ், அதனுடைய எண்ட் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பனா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய எந்த சிஃபாத்துகளையும் மறைக்கவே இல்லை. எதையுமே அல்லாஹ் கொடுக்கல, எதையுமே அல்லாஹ் தஆலா கொடுக்காம இருக்குல்ல. அத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இருந்து வாங்கிய சிஃபாத்துகளை எதையுமே பெருமானா கஞ்சத்தனம் செய்யல. எல்லாத்தையுமே காயினாத்துக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் அங்க முதுகமா கொடுத்தான், பெருமானா முன்ஃபக்கா கொடுத்தாங்க. அதனால கொடுத்தது அல்லாஹ் முஅத்தி, அல்லாஹ் முக்ஸிம், காசிம் யாருங்க? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமா அந்த லனீன் ஆயத்தங்க லனீன் வருது, ஆயத்தங்க வரும் जी. யார சொல்றா? நீங்கள் எங்க ஆயத்து ஒமா ஹுவ அல் கைபி பி லனீன். லனீன் என்று சொன்னால் கஞ்சன் அர்த்தம், கொடுக்காம வச்சுக்கொள்ளக்கூடியன்னு அர்த்தம். அப்புறம் யார சொல்ல? நீங்கள் லனீன் அல்ல, நீங்கள் கஞ்சராக நீங்கள் இல்லை. எதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானோ அதையெல்லாம் எல்லாருக்கும் பங்கு வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையுமே குறைக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமான் ஒமான் அல் கைபி பி லனீன். அல்லாஹ் கைபிருந்து கொடுத்த எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைக்கவில்லை, தனக்காக வச்சுக்கல. அப்படியே காயினாத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வஸ்துவை எதை கொடுக்க விரும்புகிறானோ, எதை கொடுக்கிறானோ அது யார் மூலமா கொடுக்குறான்? எங்க வருதுமா? நம்ம பைப்ல தண்ணி வருதுன்னா டேங்குக்கு வராம வராது. மோட்டர்னு நேரம் எங்க போயிடும்? டேங்க். இப்ப நம்ம வீட்டில் எத்தனை பைப் இருக்கோ, எங்கெல்லாம் தண்ணி வருதோ எல்லாமே டேங்க்ல தான் வருது. அப்ப நீங்க பைப்பு திறந்தா கொஞ்சோண்டு தண்ணி வந்தாலும் அந்த தண்ணீர் உண்மையிலேயே பூமிக்குள்ள இருந்தா வந்துச்சு, கைப் இருந்தா வந்துச்சு. அந்த கைப் இருந்து டேங்குக்கு வந்துச்சு. அந்த டேங்க் வற்றாத டேங்க் வந்துகிட்டே இருக்கு. 24 மணி நேரமும் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கிறான். இன்னல்லாஹ் யுஸல்லு இன்னல்லாஹ் மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி. 24 hours அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா 24 hours நம்ம புழங்கிக்கிட்டே இருக்கோம் தண்ணியை. மொத்த காயினாத் அதை புழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே 24 மணி நேரம் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் ஓய்வடைவதில்லை. எப்ப இருந்துங்க? எப்ப அல்லாஹ் சிருஷ்டியில உண்டாக்குறானோ அப்ப இருந்தே கொடுத்துட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலா. ஒரு நண்பர் ஃபோன் போட்டு கேட்டாங்க, ஒரு ஹஸரத் ஹதீஸ்ல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜஸத் பைனல் ஜஸதி பைனல் ரூஹி வல் ஜஸத், சில ரிவாயத்தில் பைனல் மாஇ வத்தீன், மண்ணுக்கும் தண்ணிக்கும் நடுவிலே இருக்கிற பொழுது ஆதம் நபி இருக்கும்போது அல்லாஹ் நபியாக ஆக்கிட்டான்.
ரூஹுக்கும் உடலுக்கும் மத்தியில் இருக்கும்போது பைனல் ஜசதி ஒரு ரூ அல்ல நபியா ஆக்கிட்டான்னு சொல்லி ஹதீஸில் வருதுங்களே. அப்போ நபி யாருக்கு போய் சேவை செஞ்சாங்க? நபினா என்ன? அல்லாஹ் பற்றி அறிவிச்சு கொடுக்குறவங்க தானே. அப்போ உம்மத்தே கிடையாது, நபியை ஆகி என்ன செய்வாங்கன்னு கேட்டான். ஒரு அர்த்தத்து கேட்டாங்க, நபியுடைய வேலை உம்மத்துகளுக்கு அறிவித்து கொடுக்கறது மட்டும்தான் நபியுடைய வேலைன்னு இல்லை. அந்த நபியுடைய பரக்கத்தில் தான் மொத்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கான், சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அவங்க நபியாக ஆனார்கள். ஹக்கை நபி என்றால் என்ன அர்த்தம்? நபுன செய்தி, அல்லாஹ்வை அறிவிக்கக்கூடியவராக இருந்தாங்க. அவங்கள பார்த்தாலே ஹக்க தெரியும், அதான் அறிவிக்கக்கூடியவர்கள். வாயால் மட்டும் அறிவிச்சார் நபி. நபி என்றால் அவங்க வாயால் மட்டும் அல்லாஹ் இப்படி சொல்லுவான்னு அர்த்தம் இல்லை. அவங்க கண்ணும் பேசும், நம்மள்கிட்ட அவங்களோட ஜிஸ்மும் பேசும். அவங்கள பார்த்தாலே ஹக்குடைய சிந்தனை வரும். ஹக்குடைய மதுஹராக இருப்பாங்க பை. நான் ஹக்குடைய மதுஹர் என்று எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாவால் சொல்லாவிட்டாலும் அறிவித்து கொண்டே தான் இருப்பார். தங்க வளையல் போட்டிருக்கு, தங்க வளையல். அந்த வளையல் சொல்லுகிறது நான் தங்கமாக இருக்கிறேன், தங்கத்தை கொண்டு தான் நான் காட்சியளிக்கிறேன் என்று வளையல் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. அது லிசானே ஹால்ல. அப்ப நபி என்பவர்கள் உம்மத்தின சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்க அல்லாஹை பற்றி மக்கள்கிட்ட தன்னை அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா நபி இல்லை என்றால் அல்லாஹ் விஷயத்தை வெளியே காட்ட முடியாது. நீ இந்த தங்கத்தை நீ வெளியிலே காட்ட வேண்டும் என்றால் என்ன வேணும்? அவன் வளையல் வேணும், நெக்லஸ் வேணும், மோதிரம் வேணும், ஏதோ ஒன்று இருக்கணும். இல்லை, எதுவும் இல்லாமல் காட்ட முடியுமா? எதுவுமே இல்லை. தங்கத்தை ஒன்று காட்டுங்க, எதுவுமே இல்லை. தங்க பிஸ்கெட்டாக இருக்கணும், சதுரமாக இருக்கணும், வட்டமாக இருக்கணும், எந்த அமைப்பு எந்த சூரத்துமே இல்லாமல் தங்கத்தை காட்டுங்க, முடியுமா? முடியாது. அப்போ அல்லாவை காட்டுவதற்கு என்ன வேணுங்க? நபி வேணும். அப்பவே நபியா இருந்தால் அல்லாவை காட்டிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜசதுக்கு ரூஹுக்கு மத்தியில் இருக்கிற பொழுது பைன ஜசதி ஒரு ரூஹ் இருக்கும், அப்பவே காட்டிட்டாங்க. எப்போ அல்லாஹ் ஜல்ல ஷான் ரசூலுல்லாஹை படைத்தானோ அப்போதிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு காயினாத்துகளுக்கு எல்லா சிருஷ்டிகளும் அல்லாவை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் சிஃபாத்துகளை காட்டிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஃபைசானை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த ஃபைசானை கொடுக்குறாங்கல்ல, அது எங்கிருந்து வருது? அல்லாஹ் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஸலவாத் சொல்லி கொண்டே இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. அப்போ எந்த நிஅமத் நமக்கு வருவதாக இருந்தாலும் அதற்கு வசீலாவாக வாசித்தாவாக இருக்கக்கூடியவர்கள் யாருங்க? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லாஹு முஅதி, புகாரி ஹதீஸ் நபா, கொடுப்பவன் அல்லாஹ் தான். வஅனல் காசிம், நான் தான் பங்கு வைப்பவன் தான். இப்போ பங்கு வைக்கிறதுக்கு டேங்க்ல தண்ணி நம்பிட்டே இருக்கணும், கீழே எல்லாரும் போல. நாம் என்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு காலியாக இருக்கிறோம்? நம்ம ஒரு வாய் உணவு உண்ணுகிறோம், தண்ணி காலியாகுது. கை கழுவுறோம், தண்ணி காலியாகுது. சட்டை போடுறோம், அதுவும் ஃபைசான ஹுதா. இது ஒவ்வொன்றுக்கும் டேங்க்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். அதனால இடைவிடாது. சொர்க்கத்தில் போய் சாப்பிடுவோமா இல்லையா? சொர்க்கத்தில் போய் நமக்கு மனைவி மக்கள் வேணுமா இல்லையா? எல்லாம் வேணுமா இல்லையா? இப்போ அங்கே அல்லாஹ்வுடைய அருள் வேணும். அந்த அல்லாஹ்வுடைய அருள் வர்றதுக்கு நேராக எப்படி வருங்க? ரசூல் முஹம்மதுல வந்தா இங்கே கீழே வராது. முஹம்மது என்ற டேங்க்ல தண்ணி நிரம்பி தான் கீழே பைப்புக்கு வரும், நேரடியாக வர்றதே இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன. அல்லாஹ் ஸலவாத் சொல்லி கொண்டே இருக்கிறான், இடைவிடாது சொல்லுகிறான், இடைவிடாது சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ நாம் என்ன சொல்லணுங்க? இடைவிடாது டேங்க்ல தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த டேங்க்ல தண்ணி நமக்கு வேணும், நாம பைப்பை திறந்து வாங்கிக்க வேண்டியதுதான், கனெக்ஷன் கொடுத்துக்க வேண்டியதுதான். இன்னும் நாமனும் சல்லு அலைஹி, நீங்க கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஏன் கனெக்ஷன் ரசூலுல்லாஹோட இருக்கிறது, நான் அவர்களுமே ஸலவாத் சொல்லி கொண்டே இருக்கிறேன். நீங்க ஃபைசான ஹுதா வந்திய, நீ அல்லாஹ்வுடைய ஃபைசானை வாங்க நேரடியாக என்கிட்ட வர முடியாது, நீங்க ரசூலுல்லாஹோட கனெக்ஷன் வச்சு வாங்கிக்கிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஸலவாத் சொல்லு, உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, ஃபைசான் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. கேள்வி, ஒரு சஹாபி தொழுது முடிச்சுட்டு துவா கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. கூப்பிட்டாங்க, இங்கே வாப்பா, நீ துவா கேட்குற முறை என்னன்னு கேட்டால், உட்காந்து தொழுது முடித்த உடனே அதை செடுங்க. தொழுது முடித்தோடனே முதல்ல அல்லாஹ்வை புகழுங்கள். ஏன்னா எந்த நியமத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, எதுவெல்லாம் நீ கேட்குறியோ, நீ கேட்க இருக்கிறையோ, எல்லாம் அல்லாஹ்ட்ட தான் வருது. அல்லாஹ்வை புகழுங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ் மேல் ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸலவாத் சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி எதை வேணுமாலும் கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்லி கொடுத்தாங்க பெருமான சொல்ல, நீ முதல்ல அல்லாஹ்வை புகழுங்கள், அடுத்து பெருமான ஸலவாத் சொல்லுங்கள், அதுக்கு அடுத்து நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். இப்படி கேட்காதீங்கன்ட்டான். அப்போ நீங்கள்
அல்லாஹ்வுடைய ஃபைசான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அங்கிருந்தா உங்களுக்கு வரணும். அதனாலதான் எந்நேரமும் ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது. சுத்தமா சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக். அப்ப அந்த ஸலவாத் நம்ம அதிகமா சொல்ல சொல்ல ஃபைசான் ரசூலுடைய ஃபைசான் நம்மோட கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபியின் மீது ஸலவாத் அதிகமாக சொல்லுங்கள், சலாம் அதிகமாக சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ஃபضل உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எந்த தேவை முன் வந்தாலும் முன் வச்சுங்க. அது பெரியவருடைய பழக்கம் அதுவாக இருந்துச்சு. ஒரு தேவையை முன் வச்சுக்கணும். யாரெல்லாம் இந்த தேவை நிறைவேறணும், ஸலவாத் ஓதுங்க. ரொம்ப அதிகமாக அக்ஸிரு ஸலாத் அலைய, அதிகமாக ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதன் யுக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபரு ஸம்புக, அந்த கவலையை அல்லாஹ் தஆலா போக்கிடுவான், அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். செஞ்சு பாருங்க. மிஸ்கின்னு சொல்றது யாரும் வந்து இந்த கவலை இருக்குது, இந்த மாதிரி நிலம் வைக்க மாட்டேங்குது, இந்த பையனுக்கு கல்யாணம், இந்த பொண்ணு கல்யாணம் வைக்க மாட்டேங்குது, இந்த வியாதி வந்துருச்சுன்னு, ஸலவாத் அதிகமாக வரும். அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லம். அதிகமாக சொல்லிக்கிட்டே இருங்க. 1,00,000 தடவை குறைஞ்சி சொல்லுங்க. 1,00,000 தடவை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லி முடிச்ச பிறகு பார்க்குறாங்க, அல்லாஹ் தஆலா அந்த பெரும் கஷ்டத்தை லேசாக்கிட்டான். ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். இவ்வளவு லேசாக அல்லாஹ் என்ன ஆக்கிட்டானேன்னு அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா லேசாக்கி வச்சிடறான். ஏன்? இந்த ஸலவாத் என்பது நாம் ரசூலுடைய டேங்கிலிருந்து தண்ணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை. அங்கே தான் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே தண்ணி நம்ம கேட்க, அந்த தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. ஹதீஸ் இருக்கா? அந்த ஹதீஸ் எடுங்க பார்ப்போம். ஒரு சஹாபி தொழுதாங்க, துவா கேட்டாங்க, எடுத்து அனுசரிச்சிங்களா? இருக்கு. அப்போ நாம வந்து பெரும்பான்மை ஸலவாத்து சொல்லி 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 வாங்கிட்டே இருக்கு. அதிகமாக சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஃபைசானை கொண்டு கொடுத்துட்றோம். சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யதுஉ ஃபி ஸலாத்திஹி ஃபலம் யுஸல்லி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமதியுடைய ஹதீஸ் இது. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜில ஹாதா ثم دعا فقال له إذا صلى أحدكم فليبدأ بتحميد الله والثناء عليه ثم ليصلي على النبي صلى الله عليه وسلم ثم ليدعو بعد بما شاء. ஒரு மனிதர் வந்தார், அவர் துவா கேட்டார், பெருமானை கூப்பிட்டாங்க, நம்பி நீ அவசரப்படுறீங்க, நீங்கள் தொழுதால் உடனடியாக அல்லாஹ்வை புகழுங்கள், புகழ்ந்துவிட்டு பெருமான் ஸலவாத்தை சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் எது வேணால் கேளுங்க, அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று பெருமானா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹ்மதில் வருது, திருமதியில் வருது, அபூதாவுதில் வருது, நிறைய கிதாப் நஸஈல வருது, நிறைய கிதாபில் இந்த ஹதீஸ் வருகிறது. இது ஃபுலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸுடைய ராவியாக இருக்கிறார். அதுங்களா? ஏன்? அல்லாஹ் தஆலா இசல்லு, அது இடைவெளியே இல்லை, டேங்கில் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்குது. நீ கனெக்ஷன் வச்சுக்கோ, அதுக்கு பின்னாடி கேளு, என்ன வேணுமோ கேளு. தெரிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா கற்பனைக்கே எட்டாத முறையில் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பார். தெரிஞ்சுங்களா? நடக்கவே நடக்காது என்பதெல்லாம் சாத்தியமாயிடும். முதல வாயில போன வந்து மான் திரும்ப எடுக்க முடியுமா? பிடிக்க எடுக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கோம் ஸலவாத்தை வச்சு. ஒரு பூட்டு திறக்கவே இல்லை, எல்லாரும் பாடுபட்டாங்க. அந்த ஆசாரி செஞ்ச ஆசாரியே பாடுபட்டார். அந்த பீரோ செஞ்ச ஆசாரியே வந்து குடையிறாரு, வேலையே செய்யல, ரொம்ப நேரமாக போட்டு குடையிறாங்க. அதாவது எஜமா வீட்டில் ஒரு பீரோ வச்சுருப்பாங்க, ஃபைசல் நாயத்துடைய வீட்டில். அதை எல்லாரும் படுத்து திடீர்னு சாவி காணா போச்சுன்னு தெரியல, எல்லாரும் உடனே குடையிறாங்க. இல்லை ஆளாளுக்கு ஒரு சாவி கொண்டுறாங்க, எல்லாம் திறக்கலை, கூட்டியாச்சு. அப்புறம் அந்த செஞ்ச ராஜமுகமது அவர் தான் செஞ்சதே அவர் தான். அவரு தன் பழைய சாவிலாம் கொண்டு குடையிறாரு, திறக்கலை. பீராணியமாக சமையல் எவ்வளோ உட்காந்துருப்பாங்க, உட்காருங்கன்ட்டு ஹாலில் வந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது சர்க்கார் உள்ளே போனாங்க, பாத்ரூம் பீராணியமாக சொல்லி அனுப்புகிறாங்க, சர்க்கார் ரொம்ப நேரம் சமையல் உட்காந்து கஷ்டமாக இருக்குது, ஃபேன் இல்லாமல் எல்லாத்தையும் போக சொல்லுங்கள், ஸலவாத் ஓதி நான் திறந்துக்கிறேன்ட்டேன். சர்க்காரை வெளியே வந்து சொல்கிறாங்க, ஏப்பா உங்களையெல்லாம் வந்து வெளியே போக சொல்கிறாங்க பீராணியம்மா, தயவு செய்து அல்லாவுக்காக, அவங்க வந்து சாவியெல்லாம் வேணாமா, ஸலவாத் ஓதி திறந்துக்கிறாங்களாம். சரி அதோட சாவி தான். சரி உள்ள லாக் மாட்டி திறக்க மாட்டேங்குது. சர்க்கார் அவங்க வந்து பீராணியம்மா ஸலவாத் ஓதி திறந்துக்கிறாங்களாம், என்னங்களாம் வெளியே போக சொன்னாங்க அப்படின்ட்டாங்க சர்க்கார். எல்லாரும் வெளியே போய் வல் அகலால்லத்தி காணத்தாலையும் வருது. ரசூலுல்லாஹ் யாரு?
மக்கள் மீது அனைத்து சங்கிலியும் உடைத்தெறிய வந்தவர்கள். இதெல்லாம் எந்த மூளைக்கு? அல்லாஹ் ரசூலை பத்தி எப்படி அறிமுகப்படுத்துறான் குர்ஆன்ல? வயல்லாஹு அன்ஹு இஸ்ரஹும், அவர்கள் மேல் உண்டான அனைத்து பாரங்களையும் இறக்கி வைப்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் அகலால் அல்லதி கானத், அவர்கள் மேல் உண்டான அனைத்து சங்கிலிகளையும் உடைத்தெறிபவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெருமானாரை இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த நபி யார் தெரியுமா? உங்கள் அனைத்து சங்கிலிகளையும் உடைத்தெறிய வந்தவர்கள், உங்கள் அனைத்து சுமைகளையும் நீக்க வந்தவர்கள் நபி. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியில் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கரி வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத்து வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். புகழ்ந்துட்டே போறாங்க நபியை பத்தி. நபியை போல வேணாங்கிறான் அல்லாஹ். அந்த நபி யாரு, என்ன செய்வாங்க சொல்றேன் கேட்டுக்கிட்ட அறிவுட்ட முட்டாப்ப இல்லை, வரிசையா சொல்றான் அல்லாஹ் தஆலா. வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அகலால் அல்லதி கானத் அலைஹிம். இவ்வளவு புகழ் நான் புகழ்ந்துட்டேன். யார் அல்லாஹ் சொல்ற பாருங்க, யார் ரசூலா போறான்? அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபிய, இந்த ரசூலை பின்பற்றி வெற்றி பெறுவார்கள். விஷயம் முடிஞ்சு. இதோ வந்திருக்காங்க ரசூல்லா முகமதுன்னு அவங்க பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க பின்பற்றுங்க, வெற்றி பெறும். விஷயம் முடிஞ்சா இல்லையா? வரிசையா புகழ்றான் அல்லாஹ். ஏகாண்டி மௌலானா மௌல்வி அல்லாமா அல்ல ஆரிஃப் பில்லா சொல்லி கடைசியா ஒரு பேர் சொல்றது. புரிஞ்சுங்க? நீ துன்யாவில் விரும்புற இது மாதிரி பருவச்சியில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஏக்கரில் மூத்தா பண்ணால் இதில் அறிவிப்பாங்க இல்லை மைக்கில். நாங்கள் திரும்பவும் சொல்றது, ஏப்பா அப்துல் சத்தார் மரணமாகி விட்டார், இவராகிறவர் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி நீ வந்து வரிசையா அவன் தாய் இவர் அப்துல் ரஹ்மானுடைய மகனாகிய அப்துல் காதருடைய பேரனாகிய ஆரம்பிச்சிருவாங்க. வச்சு அவருடைய அண்ணன் தம்பிங்க 7 பேர் இவரவருடைய சகோதரனும் ஃபாத்திமா பி ஆயிஷா பி இவருடைய சகோதரியும், அப்புறம் பசங்க பேர்லாம் 8 பேர் 10 பேர். இவர்கள் என்ன ஒருத்தர் பேர்ட்டு ஒருத்தர் வருத்தம் வந்துருமா? நல்ல 10 பேர் 10 பேரையும் பிடிச்சி இவர்களுடைய வாப்பா சொல்லும்போது நமக்கு பக்கு பக்கம் நிற்கும். யாரு அடுத்தது யார் மூத்தா போட்டு யாருன்னு சொல்லி தொலையா? நீ பாட்டு 3/4 மணி நேரம் லிஸ்ட் வாச்சிட்டு இருக்க, மௌத்தா போட்ட பேர் சொல்லி தொலையா ஃபர்ஸ்ட். ஆனா பொண்ணா பொண்ணு அத்தாவா அம்மாவோ பொண்டாட்டியா புருஷனா எதையாவது சொல்லி தொலையணும் இல்லை, பொறுமையா கேட்க நித்தியம் சொல்லிட்டு பேரம்பேத்தான் இன்னாருடைய மாமனாரும் ஆகிய என்னுடைய மாமியாவும் அதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். பேரம்பேத்தி பேர்லாம் சொல்லி அத்தனை பேர் ஆட்சியம் வச்சு இந்த குட்டீசுகளுடைய தாத்தாவாகிய அப்துல் சத்தார் செத்தார் இதையாடா இவ்வளவு நேரம் சொல்ற சொல்லலைன்னா கோச்சுக்கிறானோ நீ. ஏன்டா எங்க லிஸ்ட்ல எம்பேர் நான் மாயம் கிடையாதா? என்னை அத்தா பக்கலையா, அம்மா பக்கலையா? 8-7 பேர் என்னை விட்ட நீ அப்படியே மோயினர் சண்டைக்கு வந்துடுறாங்க. எல்லாம் சொல்ற மோயினர்கிட்ட நல்லா கவனக்குறைவா இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எழுதுறாங்க. அப்துல் சத்தார் மூத்தா போயிட்டார், அவராகிறவர் இன்னவருக்கு மனைவியா இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் சொல்லி யார் கேட்குவாங்க? கேட்க மாட்டாங்க. அப்ப புகழ் தன்னை பேரும் வரணும், என் பேர் விடக்கூடாது அப்படின்னு. மௌலானா மௌல்வி அல்லாமா பெருசா பேர் போடணும் அவருக்கு. அல்லா ஜல்ல ரசூல் நீ எப்படி ஆசைப்படுற, நம்ம அல்லா எவ்வளவு ஆசைப்படுறான் பாரு. ரசூல் வந்திருக்கிறாங்க பின்பற்றுங்கன்னு சொல்லலாம்ல. அல்லா தஆலா ரசூல் வந்திருக்கிறார்கள், ஜார் ரசூல் ஃபத்தபிஉ, முடிஞ்சு விஷயம் முடிஞ்சு. இதோ அல்லாஹ்வின் திருத்தூர் வந்து விட்டால் அனைவரும் அவரை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது, விஷயம் முடிஞ்சு. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றேன் பாருங்க. ரொம்ப இந்த எடுங்க அல்லதீன யத்தபிஊன ரசூல, இந்த ரசூல் யத்தபிஊன ரசூல, நான் அனுப்பிய இந்த ரசூலை யார் பின்பற்றுகிறார்களோ அந்த நபி யார்? வரிசையா சிபா சொல்ல இன்னைக்கோ அல்லதீன யத்தபிஊன ரசூல் அந்நபியல் ரசூல். திரும்ப அந்நபி, ஏன் ரசூலுக்கு நபிக்கு என்ன வித்தியாசம் சொல்ற முன்னாடி. அந்நபி அல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கரி வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ் வ யதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். அவருடைய சுமைகளை நீக்குவார்கள், அவருடைய சங்கிலிகளை விட்டு விடுதலை செய்வார்களே, அப்படியாப்பட்ட என்னுடைய திருநபி. அப்ப அப்படியாப்பட்ட திருநபின்னு அல்ல அவ்வளவு புகழ்றான். அந்த செலவாத்திற்கு நான் திறந்துக்கிட்டே வெளியே போகணும் செஞ்ச ஆசாரியே வெளியே போயிட்டார். எல்லாரும் போயிட்டாங்களா? செலவாத்தூரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்சாங்களா? வந்துருச்சு பாருங்க. செலவா சொல்லி நம்ம திறந்துட்டாங்கன்னு செய்தி வந்துச்சு. போய் வல்லாஹி நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு நேரம் அத்தனை பேரும் பாடுபட்டீங்க திறக்கல, செலவாத்துவது பிராணியமா திறந்துட்டாங்க.
விளைஞ்சிங்களா? ஏன் அல்லாஹ் அறிமுகப்படுத்தான். சரிங்க, முடிஞ்சு அந்த நபி பின்பற்றுங்கள். முடிஞ்ச செய்தி முடிக்கும்ல, அல்லாஹ் சொல்ல அப்படி முடிக்கிற செய்தியை. கான ஃபல்லதீன ஆமனு, யார் அவர்கள் மீது ஈமான் கொண்டார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்ற சொல்லலாம்ல. ஃபல்லதீன, யார் ஈமான் கொண்டோ, நபியை ஈமான் கொண்டா வெற்றியா இல்லையா? நபியை ஈமான் கொள்ளுங்கள். நீ எல்லோ டாமும்புகா சேர்ந்துக்கோ, டிஎன்டியில் சேர்ந்துக்கோ, எப்படியோ உருப்பிடாமப்போ நபி ஈமான் கொள், நீ வெற்றி சொல்லலை. வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, அஸ்ஸரூஹு, அந்த நபியை கண்ணியப்படுத்தினார்களோ, அந்த நபியை புகழ்ந்தார்களோ, புகழ் பாடினார்களோ, வ நஸரூஹு, அவருக்கு உதவி செய்தார்களோ, சதா நபியுடைய உதவிக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார்களோ, வத்தபஉன் நூரல்லத்தி உன்சில மாஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நபியை கண்ணியப்படுத்தணும். நபியை ஈமான் கொண்ட அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஏற்றுக்கொண்டே நீ மூமின் ஆக முடியாது, நீ முஃப்லிஹூன் ஆக முடியாது. அந்த நபியை மீலா விழா கொண்டாடணும். நீ மேடை போடணும், முத்த நபியும் உதயத்தினை விழா கொண்டாடணும். எப்படியெல்லாம் நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாட முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்புறம் தான் நீ வெற்றி பெற்று ஆக முடியும். வல்லதீன தபஊஹு வ நஸரு வ அஸ்ஸரு வ நஸரு. இல்லைன்னா சாதாரணமாக கிடைக்குமா? இவ்வளவு புகழ் ரசூலை புகழ் பாட வேண்டும், என்னென்ன புகழ் இல்லாமல் இருக்கோ அவர்களை பற்றி புகழ வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த நூரை உலகத்துக்கு சொல்லி தரணும், நீ அதை பின்பற்ற வேண்டும். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியே போங்கன்ட்டாங்க பிராணியம்மா. சர்க்கார் நீங்களாம் வெளியே போகணுமா, சலவாத்து ஊதி பிராணியம்மா திறந்துக்கிறாங்களாம் அப்படின்ட்டாங்க. எல்லாம் வெளியே போகணும், கொஞ்சம் திறந்துட்டாங்க. இப்போ சலவாத்தை நம்பினாங்க, நடந்துச்சு. அது நாம இன்னமும் செலவாத்து வரணும் திறக்கணும்னு சொல்றாரு. அந்த பழைய சாவி எடுத்துட்டோம், நம்ம கொஞ்ச நாள் பீரோ திறக்கல, செஞ்சுதான் பார்ப்போமே. அது இதை கொண்டு சாதிப்பேன். நம்பு, எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு. ஒரு 8 ஏக்கர் நிலம் எங்க மனசாவுக்கு சொந்தமான நிலம் புறவச்சேரியில். அது வயல், பாதையும் ரொம்ப கஷ்டமான பாதைகளும் இல்லை, டிராக்டர் தான் போகணும், நடந்து போக முடியாது. இந்த மாதிரி பழம் காட்டுக்குள்ளே உள்ள வயல், அதுக்கு ரோடெல்லாம் கிடையாது. அதை மனசாவோட தேவைகளுக்காக ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு அதை வித்துட்டாச்சு. வாங்கி அட்வான்ஸும் வாங்கியாச்சு. இந்த வாங்கின முதல்ல யார் தெரியுமா? அந்த ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரன். அவனுக்கு எல்லா அதிகாரிகளும் பழக்கம். 12 லட்சம் ரூபாய்க்கு பேசி 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அப்போ தான் சேங்ஷன் ஆச்சு. அது வழியாக அரசாங்கத்துலேயே 4 வழிச்சாலை போகுதுன்னு சேங்ஷன் ஆயிடுச்சு. உடனே நாங்கள் அடாடாடா 4 வழிச்சாலை போட்டேன். இப்போ போட்டு முடிச்சு மட்டும் போக்குவரத்து ஆரம்பிச்சிருச்சு. போட்டால் அதனுடைய மதிப்பு தங்கம் மாதிரி ஆயிடும். இப்போ அதனுடைய மதிப்பு இப்போ என்ன தெரியுங்களா? போட்ட பின்னாடி இப்போ ஒரு சதுரடி சுமாராக ஒரு 1000 ரூபா விற்கிறாங்க. இப்போ 1 ஏக்கர் 4 கோடி, 8 ஏக்கர் 4 32 கோடிக்கு இன்றைக்கி விற்கிது அந்த இடம். இன்னைக்கு எத்தனை வருஷத்துக்கு? 4-5 வருஷத்தில். அப்போ நாங்கள் போடும்போது அதனுடைய மதிப்பு தெரியல, போட்ட பின்னாடி மதிப்பு தெரிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட மீட்க கேட்டோம். அவனுக்கு நமக்கு முன்னாடி செய்தி போயிருக்கும்ல, நமக்கு செய்தி வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு போயிடுச்சு. அவனுக்கு முதல்ல கொடுப்பானா? நடக்கவே நடக்காது. மிரட்டிலாம் பார்த்தோம். நீ எந்த கோர்ட்டுக்குன்னா போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கும். அந்த ஜட்ஜெலாம் நமக்கு பல கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. நீ எந்த ஜட்ஜுக்கு இப்போ நீ இப்போ எந்த வக்கீலுக்கு போய் அந்த வக்கீல் படித்த வார்த்தை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எங்கள் வக்கீல் தான், நீ போ. நடக்காது. எதனாலும் முடியாதுன்னு வந்த பொழுது என்ன செஞ்சோம் தெரியுமா? புதிய சலாத்துன்னாரியாவின்னு ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் உட்காந்து சலாத்துன்னாரியா மசாலையும் ஓதணும். நாகப்பட்டினத்தையும் உட்காந்து முஷாக் ஜமான் தலைமையில் சலாத்துன்னாரியா ஓதணும். அல்லாஹ்தாலா வசப்படுத்தி கொடுக்குறான். அல்லாஹ் யார்கிட்ட போனால் அவன்கிட்ட போய் நடக்க எந்திரிச்சு போங்க சார், மரியாதை போட்ட அக்ரிமெண்ட் பிடிக்க. அவன் 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டா 4 வருஷத்தில் 32 கோடி. எங்கே 12 லட்சம் எங்கே, 32 கோடி எங்கே? எப்படி கொடுப்பான் அவன்? கொடுப்பான். எந்த வகையிலையும் நடக்க சாத்தியமே இல்லை. அந்த அளவுக்கு அது மாட்டிக்கிச்சு. நம்ம நான் சுபுரி ஷாஜமா, பலவப்பா, குலாம் ரசூல் சாப், ஐனி ஷேக் பிலா 4 பேரும் அங்கிருந்து ஒரு அரசியல்வாதிட்டு போகிறோம். அவர்கிட்ட சொன்னார், செலவாத்தெல்லாம் ஓதிட்டே இருக்கோம் எல்லாரும், செலவாத்துடைய மகிமையை இவங்க விளக்கிங்க, நீங்கள் நடந்து காட்டணும்ல. அவர் சொன்னார், இல்லை அந்த ஆள்கிட்ட வேலை நடக்காது, அந்த ஆளை மயக்கணுன்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நான் கொண்டு போகிறேன், அவர் பேச்ச அவர் மீற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறார். அவர் பாவம் ஏழையான மனுஷன் ஒருத்தர். அவர் இவர் பேச்சை அவர் மீற மாட்டார். அவர் காஃபிர். நாங்கள் யார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமோ ஒரு காஃபிர். ஒரு முஸ்லீம்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். இவர் பேச்சை அவர் மீற மாட்டார். என்னங்க காரணம் அப்படின்னா, இவர் ஒரு மளிகை கடை வச்சுருந்தார் இந்த முஸ்லீம். அந்த மளிகை கடையில் சின்ன ஆளாக 10 வயசில் அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டார் அந்த பையனை. இரவு பகலாக இங்கேயே 20 வருஷம் இருந்து முதலாளியும் கூட வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட காசு சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி பெரிய ஆளாக போயிட்டார். இவர் ஏழையாக போயிட்டார். அவர் ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரராக பல நிலங்கள் விளைச்சி வாழ்ந்தாராக போயிட்டார். ஆனாலும் அந்த முதலாளி மேலே கண்ணியம் இருக்குது. தன் வீட்டில் விசேஷம்னா அவர் கையால் தான் திறந்து வைப்பார். தன் பொண்ணு கல்யாணம்னா முதல் பத்திரிக்கை அவருக்கு தான். அந்த கண்ணியம், அந்த மரியாதை, அந்த அவர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பார் முதலாளி அப்படின்ட்டு. அந்த மரியாதை இருக்குது. அவர் சொன்னால் கேட்பாருன்னு கூட்டி போயிட்டார். அவரை கூட்டிகிட்டு போனோம். எந்திரிச்சு வந்துட்டார். ஏன்னா நீங்கள் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துருப்பேன், என்ன விஷயம் முதலாளி, அது 10 நீ சொன்ன மாதிரி செஞ்சால் நான் முதலாளின்ட்டார். கையெழுத்து வாபஸ் பண்ணி போட்டு கொடுத்துட்டார். நிலம் மொத்தமாக மதரசாவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் சரிங்களா. அந்த செலவாத்தை எங்கேருந்து கொண்டு போய் எங்கெல்லாம் இடிக்க வைக்கிது பாருங்கள். அல்லாஹ் எப்படிலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வேலை செய்ய வைக்கிறான் அப்படின்னு நினைச்சோம்னா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செலவாத்தை நாம் மறந்து வாழ்கிறோம். நாம் அதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. உங்களுடைய தேவைகளுக்கு அதன் பக்கம் முன்னோக்குங்க. அதை வைத்து அல்லாஹ்விடம் காரியம் சாதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய ஃபஸல். இந்த ஜும்மாவுடைய நாளில் இங்கே நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மீலாத் என்ற அடிப்படையில் நம்மளை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறான். மீலாது கொண்டாடுறது நம்ம இப்போ சர்க்கார் சொன்னது போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, குன்து கன்ஸம் அக்ஃபியா ஃபஹபப்தான் அரஃபா ஃபகலக்துல் கல்க. அன்னையிலேருந்து மீலாது. என்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்கினாலோ அன்றைய ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது. அன்னிலிருந்து கடைசி தொடர்புடையாக ஒவ்வொரு நபிமார்களும் வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது. அதற்கு பின்னாடி என்னென்ன அல்லாஹ் தஆலா எத்தனை காலங்கள் வந்ததோ அத்தனை காலமும் ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது தான். அவருடைய வருகையை பற்றி ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னாங்க. இப்போ கடைசியாக சொன்னாங்க, நபி அவர்களை நீங்கள் அஸ்ஸிரு, அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் நம்ம ரோகம் எல்லாம் வச்சு அல்லாஹ் தஆலா அலஸ்து ரப்பிக்கு மீசாக்குன்னு சொல்கிறோம். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி வாங்கலாம். இதே போல் அல்லாஹ் தஆலா நபிமார்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீசாக்குவாங்க, ஒரு வாக்குறுதி வாங்கலாம். இது அகதல்லா மீசாக்கன் நபியின நம்ம ஆத்தைத்துக்கு முன் கிதாபின் ஹெக்மா. பின்பு அல்லாஹ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னான், உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், இப்போ பின்னால் ஒரு நபி வருவாங்க, சும்மா ஜாக்கும் ரசூலும், அவங்கள நீங்கள் முன்படுத்தணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அப்போவே அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு ஆதமை பார்த்து சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், சீதா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பின்னாடி ஒரு நபி வருவார், அவரை நீங்கள் உண்மைப்படுத்தணும். சந்து கல்லிமாமாக்கும் லத்துவமே, அவரை கொண்டு ஈமான் கொள்ளணும். அவரை தன்சூரன்னு அவருக்கு நீங்கள் உதவியும் செய்யணும். அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் செவிங்களான்னு கேட்டான். மீசாக்குங்க, அது வாக்குறுதி. எல்லா நபிமார்களும் கூப்பிட்டு வச்சு வருவாங்க. என்ன ஒத்துக்கிறீங்களா? இல்லை, ஒத்துக்கிறோன்ட்டாங்க எல்லாரும். நான் சொன்னதை ஒத்துக்கிட்டீங்களா? அர்த்தம் ஈஜாப் கபூல் கேட்குற மாதிரி நான் சொன்னதெல்லாம் நபி வருவார், அவருக்கு நீங்கள் உண்மைப்படுத்தணும், ஈமான் கொள்ளணும், அவருக்கு எல்லா வகையான இதையும் செய்யணும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டான் நபிமார்கள்ட்ட. ஒத்துக்கிட்டேன்னாங்க. உடல் அல்ல பஷது, சாட்சியாக இருங்க. அனமாக்கும் சாதி, நானும் சாட்சி.
2 பேரும் சொல்லி சாட்சியா சொல்லி இப்போ ஒத்துக்கிட்டீங்க. அனைத்து நபிமார்களுடைய வருகை, அவர்களுக்கு நபியுடைய பிறப்பை அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டு. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லாருக்கும் அல்லாஹ் நபியுடைய வருகையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அவர்களிருந்து ஈமான் கொள்ள முடியாது வாக்குறுதி வாங்கினான் இல்லையா? ஆக அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எங்கே, நாம் எங்கே? அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்குறுதினான். நம்ம அல்லாஹ் அவங்களுடைய அடிமைகள், அவங்களுடைய குலாமுகள் இல்லையா? அல்லாஹ் தஆலா நபியுடைய குலாமுகள். நம்ம அல்லாஹ் குர்ஆன் சொன்னால் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, நபியை நீங்கள் சொல்லுங்க, பாவம் செய்த என்னுடைய அடியார்களே. நாம் அல்லாஹ்வுடைய அடிமை. நபி அல்லாஹ் சொல்றா, நபியை நீங்கள் சொல்லுங்க, பாவம் செய்த என்னுடைய அடியார்களே. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னத்து, பயப்படாதீங்களா, நான் இருக்கிறேங்கிறாங்க. ஆக லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு. அதனால் அன்பர்களே, நபி அவர்கள் நம்ம அவர்களுடைய உம்மத்தா பெற்றது பெரிய பாக்கியம். அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டது பாக்கியம். அவர்களுடைய மீளாதை கொண்டாடுவது நமக்கு கிடைத்த பாக்கியம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்நாள் புறாவும் நபி அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து அதே நிலையிலே நம்ம வாழ்ந்து மரண நேரையிலையும் நபி அவர்களுடைய புகழோடு நாம் இந்த உலகத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் தஆலா இந்த வீட்டுடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வேறு அருளை தருவானாக. இந்த வீட்டுடைய கண்ணியத்திற்குரிய நமது ஜான்பாய் அவர்களும் அவங்களுடைய தகப்பனார் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய சோதனையில் வரும்பொழுது தான் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சில வியாதிகள் இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மீலாதின் பரக்கத்தினாலே அல்லாஹ் தஆலா அவருடைய தகப்பனாருக்கும் ஜான்பாய் அவர்களுக்கும் இன்னும் இந்த குடும்பத்தாரர்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா அருளையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் கொடுப்பானாக. எல்லாருடைய ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா அனைவரும் அவருடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வானாக. அவர்கள் நல்ல வீடு கட்டி இருந்தாங்க. இப்போ அந்த வீடு பழசா போயிட்டு இப்போ வாடகை விட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவருடைய அந்த பெரிய வீட்டை அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக நல்ல முறையில் அல்லாஹ் கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்கு குடிவரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு தருவானாக. நல்ல பரக்கத்துகளையும் தருவானாக என்று நாம் துஆ செய்கிறோம். அல் ஃபாத்திஹா. اللهم إنا نسألك صالح ما تؤتي الناس من الأهل والمال والولد غير الضال والمضل يا أرحم الراحمين. اللهم اشفي هذا البيت برحمتك يا أرحم الراحمين. بسم الله الرحمن طهورا إن شاء الله اشفي أنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما. يا سيدنا محمد صلى الله عليه وسلم ببركة شيخي ومرشدي مولاي بحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. صل يا رب على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.